Hey! Hey! இந்த தியேட்டர்ல எல்லா பக்கமும் ஸ்பீக்கர் வச்சிருப்பாங்க. இந்த டால்பி அட்மாஸ்னு ஒரு சரௌண்டிங் சிஸ்டம் இருக்கும்ல. டக்குன்னு இங்கே சவுண்டு வரும், டக்குன்னு அங்கே சவுண்டு வரும். அது மாதிரி மாற்றி மாற்றி வந்துருக்கு. பல வருஷங்களுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு ஆஃபீஸில் பிரிட்டிஷ்காரங்களோட சேர்ந்து ஒரு தமிழ் பொண்ணு அந்த ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணு எல்லாரையும் விட ரொம்ப நல்லாவே வேலை பார்த்துட்டு வந்தது அந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு பிடிக்கல. அதனால அந்த பொண்ணை அந்த பிரிட்டிஷ்காரங்க ரொம்பவே கொடூரமான முறையில் சித்திரவதைப்படுத்தி கொலை பண்ணியிருக்காங்க. நம்ம சேனல்ல ஒரு குட்டி அப்டேட். நம்ம சேனல்ல புதுசா ஒரு முயற்சியை தொடங்கியிருக்கோம். இந்த முயற்சி மூலியமா கஷ்டப்படுற எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ண போறோம். உங்களோட பங்கும் இதுல இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நம்மளால ஒரு 4 பேர் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தா அது நமக்கு தான் பெருமை. உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க தாராளமா பண்ணலாம். மத்த டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போயிட்டு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நம்ம சேனலை போயிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட் இது பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஆஃபீஸே கம்ப்ளீட்டாக பின் ட்ராப் சைலண்டில் இருக்குது. யாரு? யார் அது? அங்கேருந்து ஏதோ சவுண்ட் வருது. யாரு? இவ்வளோ நேரம் சவுண்டுக்கே கேட்டுச்சு, இப்போ அங்கேருந்து கேட்குது. ஒன்றுமே புரியலையே. யாராவது உள்ளே இருந்தீங்கன்னா வெளில வந்துருங்க. யாரது? அந்த கதவு மூவ் ஆகுது. ஆனால் இவ்வளோ தூரம் பயப்படாமல் வந்துட்டேன். இங்கே உள்ளே வந்த உடனே இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்குறப்ப லைட்டாக பதட்டமாக இருக்குது. தனியாக வேறு இருக்கேன். பார்க்கலாம். யாருண்ணா அது? உள்ள யாராவது இருக்கீங்களா? அங்க ஏதோ விழுந்துச்சு. இது என்ன எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி அடிக்குது?
இப்போ என் கூட யாராவது இருக்கீங்களா? நீங்க தான் இப்ப சவுண்ட் போட்டீங்களா? என் முன்னாடி வர முடியுமா உங்களால? நான் வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் கண்டினியூவாக நிறைய விஷயம் நடக்குது. நான் அங்கேருந்து வரப்போ கூட எனக்கு லைட்டாக கூட எந்த பயமே இல்லை. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்கு. பாருங்களேன், அந்த ஃபேன்ல எல்லாம் விங்ஸே இல்லை, வெறும் எம்டி ஃபேனாக இருக்கு. உஷா ஃபேன். சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க தான் இப்ப சவுண்ட் போட்டீங்கன்னா என் முன்னாடி வர முடியுமா உங்களால? இது சவுண்ட் ஒரு பக்கத்துல இருந்து கேட்டா பார்த்தோம். ஐயோ, எனக்கே பிளாபர் ஆகுது. சவுண்டு ஒரு இடத்துல இருந்து வந்தா கூட ஓகே, எல்லா பக்கமும் வருது, அதான் கன்ஃபியூஷனாக இருக்கு, எந்த பக்கம் போறதுன்னே தெரியல. ஹார்ட் பீட் வேற ஃபாஸ்ட்டாக அடிக்குது, நான் என்ன பேசுன்னு எனக்கே புரியல, அப்படியே பிளாபர் ஆகுது. இப்போ நீங்க தான் இங்க இருந்தீங்களா? சவுண்ட் அங்க இருந்து கேக்குது. உங்களுக்கு எதாவது உதவி தேவைப்படுதா? ரொம்ப கோபமா இருக்கீங்களோ? இது என்ன? இந்த கம்பி நேரம் என் மேல வந்து அடிச்சிருக்கும், ஜஸ்ட் மிஸ். இது என்ன ட்ரம்னு தெரியலையே. ஆக்சுவலா இந்த ட்ரம் என்ன ட்ரம்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. யார் அது? நான் இந்த இடத்தையே சுற்றி சுற்றி வரேன். இந்த வடிவேல் ஒரு படத்துல, ஃப்ரெண்ட்ஸ் படத்துல சுற்றி சுற்றி வருவாங்கல்ல, இந்த விஜய், சூர்யா, வடிவேல்லாம் ஒரு இடத்த சுற்றி வருவாங்க அருவாவை தூக்கிக்கிட்டு. அது மாதிரி இந்த இடத்தையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கேன். எனக்கு அந்த காமெடி தான் ஞாபகம் போகுது பார்த்தா. யாரு? அந்த ஜன்னலுக்கு பின்னாடி யாரும் இருக்கீங்களா? சவுண்டு எக்ஸ்ட்ரீமாகவும் கேட்குது, மைல்டாகவும் கேட்குது, ஒன்றுமே புரியல. இது பிரிட்டிஷ் ஆஃபீஸா இல்லை கன்ஃபியூஸ் ஆஃபீஸான்னு தெரில, ஒரே குழப்பமா இருக்கு. ரொம்ப நேரமாக இந்த இடத்தையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கேன். இந்த ஆஃபீஸ் வேறு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ டக்குன்ட்டு எடுத்து முடிச்சுட்டு கிளம்பிடணும், ஏன்னா ரொம்ப ரிஸ்க் இந்த இடம். இந்த லொக்கேஷன் கண்டுபிடிச்சி வரதுக்குள்ளே படாத பாடுபட்டுட்டேன். சரி, ஓகே, வாங்க ஃபைனலாக ஒன்று பார்த்துட்டு. யாரோ நடக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குது. யாரோ என்னை ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரியும் இருக்குது, அதை நினச்சா தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது.
இங்கே தான் ஏதோ கேப்சர் பண்ணோம். ஆனால் பாருங்களேன், இவ்வளோ நேரம் சவுண்ட் கேட்டுச்சு, இப்போ கம்ப்ளீட்டாக சைலண்ட்டாக இருக்குது. சரி, ஓகே, நம்ம வேறு இதில் போய் பார்க்கலாம். ஆஃபீஸ்க்குள்ளேயே வேர்லாம் முளைச்சிருக்கு. படிஸ் இதை பார்த்தீங்களா? வேர், மரத்தோட வேர் அப்படியே உடச்சிக்கிட்டு உள்ளே அப்படியே வந்திருக்கு. தொட்டி, கீழே அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்துட்டோம். மேலேயும் ஸ்டெப்ஸ் போகுது பார்த்தேன். அது பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக வீடியோ எடுத்து முடிச்சுட்டு கிளம்பிடலாம். அந்த இடத்துல ஏதோ நின்ன மாதிரி கேப்சர் பண்ணேன். அதுக்குள்ளே எங்கே போச்சுன்னு தெரியல. இங்கே தான் எங்கேயும் ஒளிஞ்சிருக்கியா? லாக்கில் இருக்கா? நான் என்னதான் நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? என்னது இது? ஓகே ஓகே, அந்த இடத்துல ஏதோ ஒரு செடி ஆடுது, அதை பார்த்தேன். ஆனால் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. டக்குன்னு சவுண்டு போடுது, டக்குன்னு சவுண்ட் ஆஃப் பண்ணுது, டக்குன்னு முன்னாடி வருது, டக்குன்னு மறைஞ்சிருது. ஆஸ் யூஸ்வலாக நிறைய வீடியோஸ் இது நடந்திருக்கு தான், பட் இந்த லொக்கேஷன் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது எல்லாமே. உள்ளே ஏதோ ரூம் போகுது. லைட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே. வவ்வாலும் கப்புள்ஸாக விளாண்டுட்டு இருக்குங்க இங்கே. ஆனால் வவ்வாலுக்கு கூட ஆள் இருக்கு.
எல்லாம் ஜோடியாக சந்தோஷமாக இங்கே விளாண்டுட்டு இருக்குங்க. நம்ம தான் உள்ளே புந்து அதுங்க ரொமான்ஸ் பண்ணுறதை கெடுத்துட்டோம். வெளில போயிடலாம். ஆனால் இந்த இடத்த பாருங்களேன், கம்ப்ளீட்டாக அந்த இடத்த பார்க்கறதுக்கு ஒரு காலத்தில் எப்படி இருந்திருக்கும். தேவையில்லாத வேலையை பார்த்து விட்ருக்கானுங்க. அப்படி என்ன வெறியும் தெரில. ஆனால் நம்ம ஊரில் எதை வேணாலும் மாற்றிடலாம் போல, இந்த விஷயத்த மட்டும் மாற்றவே முடியாது. சவுண்டு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. இது எதுவும் இந்த நிமித்தி வைக்கிற டேபிளாக இருக்குமோ அந்த காலத்தில். இந்த பாருங்களேன், இது ஒரு டேபிள். அந்த காலத்தில் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நிற்க மாட்டேங்குது. ஓகே. இந்த டேபிள் பாருங்களேன், இது என்ன டேபிள், எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே. நான் உன் இடத்துக்கு வந்துட்டேன்ட்டு வெளில போயிட்டியோ? ஃபேனு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மொத்தமாக விட்டு போனவன் ஃபேனை மட்டும் விட்டு போயிட்டான் போல. அந்த ஜன்னல்லேருந்து வந்து விழுந்துச்சு, அடியில் போச்சு. ஜஸ்ட்டு மிஸ், லைஃபு காலியாகிருக்கும். ஒரு செகண்ட் தூக்கி வாரி போட்டுருச்சு. அந்த ஃபேன் ஹைட்டில் இருக்குன்ட்டு ஹைட்டு பத்தலையோ, அதான் விட்டு போயிட்டீங்களோ? அங்கேருந்து ஏதோ சவுண்ட் கேட்குது. ஐயோ, பதட்டப்படக்கூடாது, தடுமாறக்கூடாது. ஸ்டே கிளியர், ஸ்டே ஆக்டிவ். உள்ளதான் இருக்கியா? எதுக்கு இது மாதிரி இந்த மாதிரி குரங்கு வித்தெல்லாம் என்கிட்ட காமிச்சிட்டு இருக்க? இப்படி பண்றதால உனக்கு எதுவும் பெனிஃபிட் எதுவும் கிடைக்குதா? எங்க இருந்து வருதுன்னே தெரியல. கல்லு, கண்ணாடி, கம்பு எல்லாம் வந்து விழுகுது. சரி, ஓகே, உனக்கு நடந்தது பெரிய கொடுமை தான். அதுக்கு சம்பந்தப்பட்டவனெல்லாம் போய் அடிக்கணும். என்னதுக்கு அடிக்கிற? நானே ஒன்றும் தெரியாத புள்ள பூச்சி அப்ராணி என்ன போட்டு அடிக்கிற? நான் உன்ன மாதிரி பல பேருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன். அதை கேள்விப்பட்டு தான் உனக்கும் ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். நீ என்னைய அடிக்கிற? ஆக்சுவலாக எனக்கு இப்போ தான் அந்த பயத்தை உணர்ற ஃபீல் எனக்கு வருது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பதட்டமாக இருக்கு எனக்கு. ஏன்னா தனியாக இருக்கிறத நினச்சாதான் கொஞ்சம் பதட்டமாக இருக்கு. யார் அது? உள்ள இருந்ததா சவுண்ட் கேட்குது.
ஆனால் என் நேரத்தை பாருங்க, சுற்றின இடத்தையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கேன். கோவிலில் கூட அப்படி சுற்றி இருக்க மாட்டேன். சவுண்டு அங்கேருந்து தான் கேட்குது. இப்போ இந்த சவுண்டு போட்ட நீ என் பக்கத்தில் இருக்கியா? இந்த தியேட்டர்ல எல்லா பக்கமும் ஸ்பீக்கர் வச்சிருப்பாங்க. இந்த டால்பி அட்மாஸ்னு ஒரு சரௌண்டிங் சிஸ்டம் இருக்கும்ல. டக்குன்னு இங்கே சவுண்டு வரும், டக்குன்னு அங்கே சவுண்டு வரும். அது மாதிரி மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கு. எல்லா பக்கமும் வருது, மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கு. யார் அது? ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரியுது, எனக்கு எந்த பைத்தியம் பிடிக்காம வெளியில் போக விடாது போல. என்ன வச்சு எது விளாண்டுட்டு இருக்கியா? அது உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடி வா. நீ சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்ற பேயரை தான் என் முன்னாடி வா. இந்த பயமுறுத்துறேன்னு காமெடிலாம் என்கிட்ட பண்ணிட்டு இருக்காத. எங்க இருக்க? ஆனா எனக்கு எந்த இடத்துலயுமே இந்த மாதிரி நடந்தது இல்லை. சவுண்டு சுத்தி சுத்தி கேட்குது. தனியா வேற இருக்கிற நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. பாத்துக்கலாம். பிளர் ஆகுது. நீ இங்கே தான் இருக்கியா? ஏன் என் முன்னாடி வர மாட்ற? ஏன்னா உனக்கு பிடிக்கலையா? இல்லை என்னை பார்த்து பயப்படுறியா? நீ ஏதாவது என்கிட்ட சொன்னாதான் உனக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியும். நீயும் சைலண்டா இருந்துக்கிட்டு உன்னோட கோவத்தை மட்டும் என்கிட்ட காமிச்சனா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு ஏதாவது சொல்லு. இது சரிப்பட்டு வராது, நம்ம கீழே போலாம் பட்டீஸ். ஆனால் மோஸ்ட்லி மேலே ஃபுல்லாக பார்த்துட்டோம்.
ஒரு நிமிஷம் இருங்க, கீழே இறங்கிக்கிறேன். ஒன்றுமே தெரியல, இருட்டா இருக்கு. பழைய பில்டிங் வேற, பொத்துன்னு உள்ள போயிட்டேன்னா. சரி, ஓகே. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக வீடியோ எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாலே முடியல, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு, அதை தான் சொல்ல முடியும். எந்த லொக்கேஷன்லையுமே இது மாதிரி நடந்ததில்லை. ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இது பண்ணிகிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் ஆச்சு. சரி, கிளம்பிடலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, நம்ம சேனலை பற்றி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு நல்ல வீடியோவில், ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில், ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ உங்களை பார்க்குற வரைக்கும் டாடா லவ் யூ ஃப்ரம் பீஸ்லி பிரசாந்த். பாய். நம்ம சேனல்ல ஒரு குட்டி அப்டேட். நம்ம சேனல்ல புதுசா ஒரு முயற்சியை தொடங்கியிருக்கோம். இந்த முயற்சி மூலியமா கஷ்டப்படுற எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச உதவியை பண்ண போறோம். உங்களோட பங்கும் இதுல இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நம்மளால ஒரு 4 பேர் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருந்தா அது நமக்கு தான் பெருமை. உங்களால முடிஞ்ச உதவியை நீங்க தாராளமா பண்ணலாம். மத்த டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போயிட்டு பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு நம்ம சேனலை போயிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.